இல்லைங்க, இப்போது தொழிற்சாலைகளை ஈர்ப்பதற்காக வெளிநாடு செல்வது என்பது ஒரு வழக்கமான ஒன்று. அதில் நான் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் உண்மையான நோக்கம் இருக்கணும். அது என்ன இடன் அஜெண்டான்றது தெரியாது. அது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். இடன் அஜெண்டா என்பது ஆண்டவனுக்கு தான் நிச்சயமாக வெளிச்சம். இன்றைக்கு எவ்வளோ தொழிற்சாலைகள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு மின்வெட்டு, ஒரு கடுமையான அளவுக்கு ஒரு மின்சார கட்டண உயர்வு, இது போன்ற நிலைகளில் தொழிற்சாலை கஷ்டப்பட்டு பல தொழிற்சாலை மூடப்படுகிற நிலைமை. குறிப்பாக பாரம்பரிய தொழிலாம் உண்மையிலே அதை காப்பாற்ற வேண்டும். அதுதான் முக்கியம். உதாரணத்துக்கு எவ்வளோ பாரம்பரிய தொழில் இருக்கு, மீன்பிடி தொழில் இருக்கு. மீன்பிடி தொழில் ஒரு பாதுகாப்பாக இருந்த நிலை கடந்த காலங்களிலே. ஆனால் இப்போ பாதுகாப்பாக இருக்கிறதா என்றால் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் மட்டும் ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் இலங்கை கடற்படையினால் சிறைபிடிக்கப்பட்டு, அது மட்டுமில்லாமல் படகுகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டு, அதன் அடிப்படையில் ஏலம் விடப்பட்டு, இன்றைக்கு மீனவர்கள் நடுத்தருவுக்கு நிற்கின்ற ஒரு நிலைமை இந்த ஆட்சியில் இருக்கின்றது. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற கதையாக இப்போ உச்சகட்டமாக ஒரு கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தோற்றது என்ற ஒரே காரணத்துக்காக இனவெறியோடு நம்முடைய தமிழ் மீனவர்கள், நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், குறிப்பாக பாக் வளைகுடா சேர்ந்த மீனவர்கள் அங்கே மீன் பிடிக்க போகும்போது வேண்டுமென்ற இலங்கை கடற்படை கப்பலை மோதி 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு மீனவர் கடலில் உயிர் தப்பித்து அவர் இறந்து போயிட்டார். அதன் பிறகு இன்னொரு மீனவர் அவருடைய வேற போட்ஸ் தெரியல, அவருடைய எங்க இருக்காருன்னு தெரியல. மீது 2 மீனவர்கள் படகு மூழ்கடிக்கப்பட்டது. 2 மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள். எங்களுடைய வேண்டுகோள் என்னன்னா, இதை ஏன் மத்திய மாநில அரசுகள் வாய்மூடி மௌனமாக இருக்கின்றது? எங்களுடைய ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலத்தில் ஒரு சிறு சிறு சம்பவங்கள் இருக்கும். ஆனால் வேண்டிய அழுத்தம் மத்திய அரசுக்கு அன்றைக்கு மாநில அரசு கொடுத்ததன் காரணமாக அன்றைக்கு இலங்கை பயந்தது. இப்போ இலங்கைக்கு தமிழ்நாடு அரசை பற்றி பயம் இல்லை. ஏன்னா யாரு கேட்க போறாங்க? மீனவனை சுட்டா யாரு படகு பிடிச்சா மீனவனை கேட்கறது? எந்த அரசாங்கம் கேட்க போகுது? எந்த அரசாங்கம் கேட்க போகுது? சுடுறா, குட்ரா, ஜெயில தள்ளுடா, படகை சீஸ் பண்றா, படகை மூழ்கடிடா, அசிங்கப்படுத்துறா, வலைய அறுடா, இப்படிதான் இப்போது நடந்து கொண்டிருக்கு. குறிப்பா இந்த ஓராண்டுகள்ல பார்த்தீங்கன்னா தாக்குதல்கள் நிறைய ஆகிட்ட சூழ்நிலையில அதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை இந்த தென்னாட்டு அரசை பொறுத்தவரை எடுப்பதற்கு எந்த நடவடிக்கை? வெறும் கடிதம் எழுதுவதோடு மட்டுமே இந்த ஸ்டாலினுடைய பணி நின்று விடுகின்றது. வேண்டிய அழுத்தம் பார்லிமெண்ட்லயோ இல்ல பிரதம அமைச்சரை சந்தித்தோ நிர்பந்தம் கொடுப்பதற்கு தவறிவிட்டது. எனவேதான் இன்னைக்கு காலவரையற்ற உண்ணாவிரதத்தை இன்றைக்கு மீனவ சங்கங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுடைய வேண்டுகோள் என்ன? 2 பேர் சிறைபிடிக்கப்பட்டு விடுதலை செய்யணும். ஏற்கனவே சிறையில் இருக்கணும், விடுதலை செய்யணும். படகுகளை கொண்டு வரணும். இப்ப இந்த 2 பேரும் சிறைப்பட விடுதலை செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒரு மீனவர் கடலில் குதித்தவர், அவர் நிலை என்னவென்று தெரியாமல் இருக்கின்ற நிலையில அவருக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்கணும். ஏன்னா 10 லட்சம் ரூபாய் இப்ப மாநில அரசு இறந்தவர் கொடுக்குது. ஏன்னா இறந்தவருடைய அந்த உடல் தமிழ்நாடு அரசிடம் உரிய மீனவருடைய ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு அவர்கள் தொடர் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக ஒரு மத்திய மாநில அரசுகள் முழுக்க மீனவர்களை காக்க தவறி விட்டது என்கின்ற அந்த நிலைதான் இன்றைக்கு மீனவர் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது மிக 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 அளவிற்கு ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இது வேற என்ன? இல்ல இப்ப நேற்று ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நான் என்ன பிரதமரா இல்ல ஜனாதிபதியான்னு. இப்போ அது வேற ஒரு ஆசை இருக்கு இவருக்கு. உள்ளூர்ல ஓணம் முடிக்க முடியாதவங்க மேலே போயிட்டு இதை பிடிச்சாலாம், அந்த மாதிரி கதையா இருக்கு. அதனால இது மத்திய அரசுடைய நிலைப்பாடு தான். அதில் போய் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அதனால யார் வந்தாலும் கவர்னர் அரசியலமைப்பு சட்டப்படி சாசனப்படி இயங்கணும். அதுதான் ஒரு கவர்னருக்கு ஒரு பொறுப்பு கூட. மோடியை தான் சொல்றாரு. மோடியை பொறுத்தவரை என்ன சொல்ற பிரதமர்? அரசியலமைப்பு சட்டப்படி இயங்கணும் தான் சொல்றாரு. ஆனா வார்த்தையோட இருக்கக்கூடாது. கவர்னரை பொறுத்தவரை எல்லா மாநிலங்களிலும் முழுமையான அளவுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி இயங்குவதுதான் ஒரு சிறந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்.